உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு இந்த உலகத்தை பாருங்கள், பயமில்லாத மனிதர்களை காண்பது அரிதாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் அவங்களை வாட்டி வதைக்கிறது. சிலருக்குள்ளே இந்த வியாதி வந்துவிட்டதே, நான் மரித்து விடுவேனோ, இந்த வியாதி சுகமாகாதோ என்கிற பயம். சிலருக்குள்ள இந்த கடன் பிரச்சனை என்றைக்கு நீங்கும், கடன்காரங்க வந்துடுவாங்களோன்னு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிலருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம், இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு பிஸ்னஸ் அமையுமா, என் எதிர்காலம் இப்படி இருக்குமோ என்கிற பயம். சிலருக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயமோட வாட்டி வதைக்கிறது. சிலருக்குள்ளே மரண பயம், நான் மரித்து விடுவேனோ, திடீர்னு செத்து விடுவேனோ, அப்படின்னா என் குடும்பத்தின் நிலைமை என்ன, மரணத்தை குறித்த பயம். சிலருக்குள்ளே அசுத்த ஆவிகளை குறித்த பயம், யாரோ பில்லி சொல்லி வச்சுட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இதிலிருந்து எப்படி நான் விடுதலை பெறுவது என்கிற பயம். சிலருக்கு ஒரு காரணமே இருக்காது, பயம். ஏதோ ஒரு பயம் உடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கலாம். இதே மாதிரி இன்றைக்கு உங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் மகனே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீ பயப்படாத, நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயம், அந்த பயம் அதிகமாகும் போது ஒரு கலக்கம், உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கம், அப்படியே அதை நினைச்சிட்டாலே ஒரு கலக்கம். அந்த மாதிரி ஒரு பயத்திலும் கலக்கத்திலும் நிம்மதியில்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் அந்த பயம் கலக்கத்தின் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் சிலர் எப்பொழுது தன்னை சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறதாக பார்த்து கொள்ளுவாங்க. இந்த தனிமையாக இருந்துட்டா அந்த கலக்கம் உள்ளத்தில் வந்து விடுகிறது. அமைதியான சூழ்நிலையில் கலக்கம் வந்து விடுகிறது. அதுக்காக சிலர் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த காட்சிகளை பார்க்க அதை மறந்து விடுவதற்காய். ஆனால் எல்லாம் முடிந்து நாம் இரவில் நடுஇரவானாலும் படுக்கைக்கு போகும்போது உள்ளத்தில் ஒரு கலக்கம், ஒரு பயம். அதனால் தூக்கமில்லாதபடி கலங்குகிற மக்கள் உண்டு. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்கள் பயத்தோடு வாழுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 4:18 நீங்கள் வாசிக்கும் போது பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வேதனையை கொண்டு வரும். அது அவனை வாதிக்கிறதா இருக்கிறது. அந்த பயம் அவனுடைய மனுஷனுடைய உள்ளத்தை வாதிக்கிறது. அந்த பயம் எப்பொழுதுமே வந்துவிட்டால் சாப்பிட மனம் இருக்காது, தூங்க முடியாது, வேலையிலே கவனம் செலுத்த முடியாது. இனி என்ன நடக்க போகிறது என்ற பயம் வந்துவிட்டால் எப்பொழுதும் ஒரு கலக்கமும் பயத்தோடு எதை வேணும் காரியத்தை செய்வது, எதில் கவனம் செலுத்த முடிவதில்லை, ஜெயம் எடுக்க முடிவதில்லை, எந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாதபடி எப்பொழுதும் ஒரு வேதனை. இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அன்று சொல்றார், என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே. இன்றைக்கு உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை, அந்த கலக்கத்திலிருந்து ஒரு விடுதலை. அந்த பயமும் கலக்கமும் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகிட்டா ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும், பயப்படாதுங்க, கலங்காதருங்கள். அடிக்கடி ஆண்டவர் மக்களோடு பேசும்போது இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாரே. வேதாக முழுவதிலும் நீங்கள் பார்க்க முடியும். சிலர் கலக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது உடனே அவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை பயப்படாதே, கலங்காதே என்பது தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நாம் பயத்தோடு வாழுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தவுடன் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக கடவுள் மனிதனாய் இரட்சகராய் அவதரித்திருக்கிறார், அதனால் பயப்படாதுங்கள். உங்களுடைய பாவத்துக்கு ஒரு முடிவு, உங்களுடைய சாபத்துக்கு ஒரு முடிவு, உங்களுடைய மரண பயத்திற்கு ஒரு முடிவு, உங்களுடைய வேதனைகளுக்கெல்லாம் முடிவை உண்டாக்க கடவுள் மனிதனாய் அவதரித்திருக்கிறார் என்ற செய்தி உலகத்திற்கு சொல்லப்பட்டது. ஒரு நாள் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் வடிய ரத்தம் சிந்தி மரித்தார். அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இப்போ ஜனங்கள்லாம் கலங்கினாங்க, இயேசு இருந்தால் நமக்கு எவ்வளோ நன்மை செய்தான், அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள், இனி என்ன செய்வதென்று இயேசுவோடு கூட இந்த சீஷர்கள் கலங்கினார்கள். அவரை நேசித்த மக்கள் எல்லாம் கலங்கினாங்க. தேவதூதன் ஒருவன் இறங்கி வந்தான். அவன் வந்து சொன்னான், 3வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள்,
இயேசு உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். உலகத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். அதனால் பயப்படாதிருங்கள். இதுதான் உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அப்போ ஆண்டவர் நம்மோடு சொல்ல விரும்புகிற செய்தி, நீ பயப்படாத மகளை, பயப்படாத மகனை, பயப்படாதே என் பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்போ நம்ம பயப்படக்கூடாது என்று இவ்வளவு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கும் போது ஏன் நமக்கு பயம் வருகிறாரு? இந்த பயத்துக்கு என்ன காரணம்? அதிலிருந்து பூரணமான விடுதலை பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி, இந்த பயம் எப்படி நமக்குள்ளே வருகிறது, அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்ற ஒரு மகிழ்ச்சியான தைரியமான வாழ்க்கை வாழுவது, அதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சரியா? முதல் பயம் எப்படி வந்தது? வேத புஸ்தகத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்திலே தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். அவங்களுக்குள்ள தான் முதலாவது பயம் அந்த சம்பவம் இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வருகிறார். ஆதாமை எங்கே இருக்கிறார் என்று கூப்பிடுகிறார். எங்கே இருக்கிறாய், எங்கே போனீங்கன்னு கூப்பிடும்போது அதற்கு அவன் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். இந்த அழகான உலகத்தை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார் தெரியுமா? மனிதர்களாகிய உங்களுக்காக, எனக்காக, நமக்காகத்தான் ஆண்டவர் இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தார். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கும் போது தேவன் எவ்வளவு கவனத்தோடு மனிதன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழுவதற்காக இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. மலைகளை உண்டாக்குகிறார், நீரூற்றுகளை உண்டாக்குகிறார், பழ விருட்சங்களை உண்டாக்குகிறார், கனி விருட்சங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். மூலிகைகளை கூட அவர் உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் ஆரோக்கியமாய் மகிழ்ச்சியாய் வாழுவதற்கு எல்லாவற்றையும் அழகாய் உண்டாக்கி அதன் பிறகு ஆண்டவர் கடைசியில் தான் மனிதனை உண்டாக்கினார். பறவைகள், மிருகங்கள் சகலத்தை சிருஷ்டித்து முடித்த பிறகு மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது தமது சாயலில் மனிதனை உண்டாக்கினார் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன் நம்மை பிள்ளைகளாய் நேசித்தபடியினால் அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை கையில் ஏந்தின உடனே கேட்பாங்க, யார் சாயல் தெரியுது, யார் மாதிரி இருக்குது, பார்த்து சொல்லுங்கள், அம்மா மாதிரி இருக்கிறா, அப்பா மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த சாயல் அந்த குழந்தையுடைய முகத்தில் தெரியும். சில குழந்தைகள் சில மாதம் கழித்த பிறகு தான் அந்த சாயல் தெரியும். அதே மாதிரி நாம் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய சாயலிலே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்மை உண்டாக்கின தேவன். அது மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். சூரியன் உண்டாக கடவுதென்றார், சூரியன் உண்டாயிற்று. சந்திரன் உண்டாக கடவுதென்றார், சந்திரன் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது மனிதன் உண்டாக கடவுது அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பூமியின் மண்ணினாலே தேவன் தன்னுடைய கரத்தினால் மனிதனை உருவாக்கினார். ஏனால் அவ்வளவு மனிதர்கள் மேல் ஆண்டவருக்கு அன்பு. அவனை உருவாக்கி அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு மாத்திரம்தான் ஆவி, ஆத்மா, சரீரம். அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா என்று ஒன்று, அது அழியாது. அந்த ஆத்மா தேவன் சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். அதுதான், இந்த ஆத்மா தான் தேவனை தேடுகிற வாஞ்சை உள்ள ஒரு காரியம். அந்த ஆத்மாவிலே தான் மனிதனுடைய இருதயம் தேவனை தேடுகிறது. அந்த ஜீவ ஆத்மா என்ற அழியாத அந்த ஆத்மாவை மனிதனுக்குள்ளே தேவன் உண்டாக்கி வைத்தார். ஏன் ஆண்டவர் மனிதனை இவ்வளவு அக்கறையோடு சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களோடு நடக்கணும், அவளோடு பேச வேண்டும் என்பதற்காக. நீங்கள் சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா தேவன் 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியில் மனிதனுக்கு அவசியமான எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தேவன் மனிதனை உண்டாக்கினாராம். நாங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக குவைத் தேசத்திற்கு நானும் என் மனைவியும் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு போயிருந்தோம். நாகர்கோயிலை சார்ந்த பாக்கியராஜ் என்கிற அன்பு சகோதரர் அவர்கள் அவருடைய துணைவியார் எங்களை அன்போடு வரவேற்று அவங்களுடைய வீட்டில் தான் எங்களை தங்க வைத்திருந்தார்கள். நாங்கள் 2 பேரும் அவருடைய வீட்டுக்கு போன போது ஒரு அறை காண்பித்து, இங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்கன்னு சொன்னாங்க. அந்த அறைக்குள்ளே போனால் எனக்கு ஆச்சரியம்.
சகலவிதமான பொருட்களால் அது நிறைந்திருந்தது. பொதுவாக நான் ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நானே கொண்டு போவேன். எதுவுமே மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் கொண்டு செல்லுவேன். அப்படி தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அங்கே போனால் பேஸ்ட் எல்லாம் புதுசாக, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அங்கே சீப்பு, அங்கே பவுடர், விதவிதமாக எல்லாமே வாங்கி வைத்திருந்தாங்க. அது ஷேவிங் க்ரீம், ஷேவிங் பிளேடு, அது முதல்ல கையில் கட்டுறதுக்கு வாட்ச் முதற்கொண்டு லுங்கி எல்லாமே புதுசாக வாங்கி வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், எதுக்கு பிரதர் இவ்வளோ காரியம்னு சொல்லி. இல்லை, நீங்கள் ஒரு ஊழியக்காரர் வீட்டில் தங்குறீங்க, ஒரு குறைவு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்து நீங்கள் வரும்போது ஒரு தேவையும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு செய்து வைத்தோம் என்று. ஏன் தெரியுமா? அன்பு. அவங்க எங்கள் மேலே வைத்த அன்பு, அந்த அன்பை எங்களால் பார்க்க முடிந்தது. அதே மாதிரி தான் ஆண்டவர் பாருங்கள், மனிதனை உருவாக்குவதற்கு முன்பு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து விட்டார். பழமரங்கள், பூக்கள், அங்கே அந்த நீரூற்றுகள், அங்கே ஆறு ஓடுகிறது, எல்லா வசதியிலும் உண்டாக்கி வைத்து விட்டார். மனிதனுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, அவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று. அப்படித்தான் தேவன் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்து வைத்தார். நம்மை அடிமைகளாய் உண்டாக்கவில்லை, நம்மை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி நம்ம அவருக்கு ஒரு அடிமை போல வைத்துக்கொள்ள அவர் உண்டாக்கவில்லை. பிள்ளைகளாக அவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் நம்மோடு நடக்கவும் பேசவும் விரும்புகிறார். அதற்கு தான் மனிதனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 5:22 வாசிக்கும் போது, ஏனோக் என்ற மனிதன் தேவனோடு நடந்தான். ஏனோக் வாக்ட் வித் காட், தேவனோடு பேசினான், பழகினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நோவா என்ற மனிதர் தேவனோடு நடந்தார், தேவனோடு பழகினார், பேசினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் என்ற மனிதனோடு சிநேகிதனை போல பேசினார், தேவன் இறங்கி வந்து அவனோடு நேரடியாய் பேசினார். மோசே என்ற ஒரு மனிதனோடு சிநேகிதனை போல நேரடியாய் ஆண்டவர் பேசுகிறார். அவரோடு நெருங்கி வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த நாளை யோசித்து பாருங்க, மனிதனுக்கு எதை குறித்த பயமும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு அந்த நாளிலே மிருகங்களை குறித்த பயம் இல்லை, நாளை தினத்தை குறித்த பயம் இல்லை, தேவைகளை குறித்த பயம் இல்லை, அசுத்த ஆவிகளை குறித்த பயம் இல்லை, பொல்லாத மனிதர்களை குறித்த பயம் இல்லை, மரணத்தை குறித்த பயம் இல்லை. எதை குறித்துமே பயம் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அதற்குத்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். பின் ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதில் இவ்வளவு தீமைகள், வேதனைகள், பயங்கள், கலக்கங்கள், வியாதிகள், நெருக்கங்கள்லாம் காணப்படுகிறது? அதுதான் இங்கே வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு விரோதியாயிருக்கிற ஒருவன் உண்டு. தேவதூதனாய் இருந்து பிசாசாய் மாறிப்போன சாத்தான். அவன் ஒரு பொல்லாதவன், அவன் ஆவியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். தேவனும் மனிதர்களும் மகிழ்ந்திருக்கிற ஐக்கியத்தை பார்த்தான். அவனுடைய உள்ளம் பொறாமை கொண்டது, எரிச்சல் கொண்டது. இந்த மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும், தேவனை துக்கப்படுத்த வேண்டுமானால் மனிதனை தேவனை விட்டு பிரித்து விட்டால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும் என்று எழும்பி அவன் வஞ்சகமாய் வந்து ஏவாளை வஞ்சித்து கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை செய்ய வைத்தான். ஆண்டவர் இந்த பழத்தை மாத்திர சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மனிதர்களுக்கு சுயாதீனம் கொடுத்தார். ஆண்டவர் மனிதர்கள் அடிமையாய் வைக்கவில்லை. அந்த பழத்தில் ஒன்றுமில்லை, கீழ்ப்படியாமல் போனதுனால, தேவனுடைய சொல்லுக்கு, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. எப்போ பாவம் மனிதனுக்குள்ளே வந்ததோ பயம் வந்தது. பாவம் தான் இந்த உலகத்துக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. ஒரு மனிதனுக்குள்ளே முதலாவது பயத்தை கொண்டு வருகிற காரியம் பாவம். ஆகவே தான் சாத்தான் மனிதனை பாவம் செய்ய வைத்து பயத்துக்குள் ஆக்கி தேவனை விட்டு அவன் பிரித்து விடுகிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்பொழுது வருவார், நம்மோடு பேசுவார் என்று ஆவலோடு காத்திருந்தாங்க ஆதாமும் ஏவாளும். இன்னைக்கு பாவம் செய்த உடனே பயம் உள்ளத்தில் வந்து விட்டது. ஐயோ, நம்ம கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, அப்போ ஆண்டவர் வந்தால் எப்படி அவரை சந்திக்க முடியும்? பயந்து ஒளிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து விடும். ஒரு நாள் ஒரு தாயார் வந்தாங்க, தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. பல காரியங்களை ஜெபக்குறிப்பாய் சொன்னார்கள். சரி, ஜெபிக்கலாம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று முழங்கால் படியிட சொன்னபோது பயபக்தியாய் முழங்கால் படியிட்டார்கள். அவங்களுக்காக ஜெபிக்க கரத்தை நீட்டினவுடன் ஆண்டவர் தெளிவாய் பேசினார் ஒரு காரியம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இவளை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது, ஐ கேனாட் பிளஸ் ஹர், நான் இவளை ஆசீர்வதிக்க முடியாது என்று ஆண்டவர் பேசினார். உள்ளத்தில் ஒரு கலக்கம், ஏன் ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பயபக்தியாக இந்த முழங்காலில் நிற்கிறாங்க, ஏன் இவங்களை ஆசீர்வதிக்க கூடாது, நீங்கள் அன்பான ஒரு ஆண்டவர் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இவள் இப்படி ஒரு பாவத்தை செய்தவள்,
அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவளுடைய ஆத்மா கரைப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு இதுவரை அவள் மனம் திரும்பவில்லை. பக்தியாக இருக்கிறாள், ஆலயத்துக்கெல்லாம் வருகிறாள், காணிக்கையெல்லாம் கொடுக்கிறாள். தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பவில்லை. அந்த பாவம் அவளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னவுடன் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, அம்மா நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, இந்த காரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது, ஏசு அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பாவத்தை நீங்கள் செய்தது உண்டான்னு கேட்ட உடனே அவருடைய முக ரூபம் மாறிவிட்டது. பயம் அப்படியே கலங்கி கண்ணிலேருந்து கண்ணீர் வடிகிறது, கைகள் அப்படியே ஷேக் ஆகுது, நடுங்குகிறது, அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் தான் செய்த பாவம் என் கணவருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஐயோ இந்த பாவத்தை செய்துட்ட உண்மைதான், இப்போ 10 வருடம் கடந்து விட்டது, இனிமேல் ஆண்டவர் அதெல்லாம் நினைக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன் என்பதாய் சொன்னார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனை அவனுடைய பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கும். பாவம் பயங்கரமானது. தேவனை விட்டு அது உங்களை பிரித்து விடும். தேவனை விட்டு உங்களை பிரித்து உங்களுக்குள்ள பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து விடும். அந்த பாவம் தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லி தெளிவாய் சொல்லுகிறாரு. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசுவிடத்தில் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் அந்த பாவங்கள் மறக்கப்பட்டு போகும். இல்லாவிட்டால் அதுவரை அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் வருவான். அந்த தாயார் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நாங்கள் சொன்ன நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்ச ஆண்டவர் மன்னித்து விடுவார். ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க, இது பாவம், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்போ மன்னித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு வாலிப மகள் அவருடைய எக்ஸாமில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி விட்டாள் +2. அந்த மகள் சாட்சி சொல்ல வந்தபோது கேட்டேன், எப்படிமா நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னு சொல்லி. அப்போ சொன்னால், அங்கிள் நானும் இயேசுவை சேர்ந்து படித்தோம், சேர்ந்து எக்ஸாம் எழுதினோம் என்று. ஒரு டீனேஜ் கேர்ள் சொன்னாள், எப்படி இயேசுவை நீயும் என்று கேட்டேன். நான் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவினது. அதோடு நிற்கலை. நாங்கள் படிக்கும் போது நான் இயேசுகிட்ட சொல்லுவேன், நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு தகப்பன், எனக்கு சிநேகிதன், எல்லாமே நீங்கள் தான். என் கூட வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கம்பேன். நான் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து படிப்பேன். இயேசு என் கூட இருக்கிறது என்னால் உணர முடியும், என் பக்கத்தில் அவர் இருப்பதை உணர முடியும், அவர் எனக்கு சொல்லித் தருவதை உணர முடியும். நானும் இயேசுவை சேர்ந்து வாழுகிறோம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு என்னோடு கலந்திருக்கிறார். நான் எப்பவும் அவரோட இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன். எக்ஸாம் எழுதும்போது என் கூடவே வருவார், எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார். இயேசுவும் நானும் சேர்ந்து வாழுகிறோம். அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். இதைத்தான் வேதம் பேசுகிறது. அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அந்த அனுபவத்தை தேவன் தந்திருந்தார். அதை இழந்து போன அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கத்தான் இயேசு வந்து ரத்தம் சிந்தி மறித்து நமக்கு பாவத்தில் இந்த விடுதலையும் இந்த அனுபவத்தை தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் எப்பவும் உங்கள் கூடவே இருக்கிறதை உணர முடியும். பயம் போய்விடும். அந்த பயம் உங்களை விட்டு விலகி எப்பவும் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை காண முடியும். அப்போ பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்து நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். 2வது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். ஒரு நாள் இயேசு தன் சீஷர்களை கலிலேயா கடல் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். அவர் தனித்து பிதாவோடு பேசி கொண்டிருந்தார். கடலில் நடுக்கடலிலே படகு தத்தளித்தது. பெரும் காற்று, சுழல் காற்று வீசினது. அலைகள் கொந்தளித்தது. நடுஇரவு நேரம் தத்தளிக்கிறாங்க. இயேசு பார்த்தார், தன் சீஷர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று உதவி செய்ய கடலின் மீது நடந்து பக்கத்தில் வந்தார். அது இயேசு என்பதை அறிந்து கொண்ட உடன் பேதுரு என்கிற சீசன் சொன்னான், நீரேயானால் நானும் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டால் பாதுகாப்பாக இருப்பேன். இந்த படகு ஆபத்தாக இருக்குது, இது எப்போ கவிழ்ந்துருமோ தெரியாது, பெரும் காற்று, அலை கொந்தளிக்குது, உங்கள் பக்கத்தில் வந்துட்டால் நான் சேஃபாக இருக்க முடியும், அதனால் நான் பக்கத்தில் வர உதவி செய்யுங்க. சரி வா பேதுருன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் கடல் மேலே நடந்து போகிறார். இந்த வெட்டாந்தரையில் நடப்பது போல கடலில் அப்படியே அடியெடுத்து வைக்கிறார். ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தையின்படி அந்த அற்புதம் நடக்கிறது. கொஞ்சம் தூரம் போன உடனே இப்போ இயேசு முன்னால் படகு இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறான். படகு அப்படியே தத்தளிக்கிறது, பெரும் காற்று வீசுகிறது, கவிழ்ந்து விடுகிற சூழ்நிலை. ஐயோ நான் கடல் மேலே நிற்கிறேன், ஆபத்தான நிலைமையில் இருக்கிறேனே அப்படின்னு சூழ்நிலை பார்த்து பயந்தா அமிழ்ந்து போனார். இப்போ வசனம் சொல்லுது பாருங்க, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பேதுரு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
அப்போ அந்த பயம் அவருக்குள்ள வர காரணம் என்ன? பயத்தினால தான் அமிழ்ந்து போனார். அந்த பயம் ஏன் வந்தது? இயேசு சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகம், அவிசுவாசம், அது நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். அப்போ விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும். ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய வல்லமையின் மேலே வைக்கிற விசுவாசம், அவருடைய அன்பின் மேலே வைக்கிற விசுவாசம் உங்களை தைரியப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை, அவருடைய அற்புதம் மாறி போகவில்லை. இன்றைக்கு உங்களை தொடப்போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விசுவாசித்து இயேசுவை என்னையும் தொடும், நான் உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதம் நடந்து விடும். கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுடைய தேவைகளை காட்டிலும் அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது தெரியுமா? அவருடைய ஐஸ்வர்யம் பெரிது. மூன்றாவது, கடைசியாக, இந்த பயம் மனிதனுக்குள்ளே வருவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் பயத்தை கொண்டு வந்து கலங்க பண்ணும். பயம், மரண பயம், காரணமில்லாத பயம், ராத்திரி தூங்க முடியல பயம், விதவிதமாய் பிசாசு பயத்தை உண்டாக்க பல காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள், பில்லி சொன்னிகள், மந்திரவாதங்கள் என்று இருக்கிறது. பொறாமை கொண்ட மனிதர்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. எந்த மனிதர்கள் பொறாமைனால் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் ஏதாவது மந்திரவாதம் செய்வது, பில்லி சுனை செய்வது, பயப்படுத்துவது, பயப்படுத்துகிற ஆவிகள் நம்மை சுற்றிலும் கிரியை செய்கிறது. அதுதான் நிறைய பேருக்குள்ள மரண பயத்தை கொண்டு வருகிறது. தூங்க முடியாதபடி பயம் எப்பொழுதும் கொண்டு வருகிறது. விதவிதமாக அது பயப்படுத்துகிற ஆவிகள் கிரியை செய்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி கிரியை செய்யலாம். உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். இயேசு எங்கேயும் ஆண்டவர் உங்களை மதம் மாற சொல்லலை. உங்களுடைய உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்க. அவர் உள்ளத்தில் வந்துட்டா பிசாசு உங்கள் பக்கத்தில் வர முடியாது. நம்ம பயப்படுத்துகிற மாதிரி பிசாசு பல காரியத்தை செஞ்சாலும் உள்ளத்துக்குள்ள பயம் வராது. இயேசு சொல்வார், பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, உன் பக்கத்தில் இருக்கிற, உன் கூட இருக்கிற. பயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். நீங்கள் அதை உணர முடியும். இட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஆல்மைட்டி காட். ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான அனுபவம். இந்த இயேசுவை சொந்தமாக்கி கொள்ளுங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? இப்போ அந்த இயேசுவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நமக்கு இந்த பயத்தில் இந்த விடுதலை கொடுக்க, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய எல்லா மீறுதல்களையும் சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்தி நமக்காய் மறித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். வாலிப நாட்களின் பாவம், கடந்த கால பாவம், ஜென்ம பாவங்கள், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய பாவத்தினால் உண்டான சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். முதலாவது, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். ரெண்டாவது, வியாதியிலிருந்து நீங்கள் சுகம் பெற. மூன்றாவது, பிசாசின் கட்டுகள், மந்திரவாதத்திலிருந்து விடுதலை பெற. நான்காவது, உங்களுடைய ஆசீர்வாதம். இந்த 4 காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும்படி செபிக்க போகிறோம். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் எனக்கு உங்கள் கூட நடக்கணும், உங்கள் கூட பேசணும். எனக்கு நீங்கள் தகப்பனாக இருக்கணும், எனக்கு தாயாக இருக்கணும், எனக்கு சிநேகிதனாக இருக்கணும். என் பயம்லாம் என் உள்ளத்தை விட்டு விலகணும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, என் இருதயத்தில் வாங்க, எனக்குள்ள தங்கி இருங்க. உங்கள் ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. நீ பாரத்தோடு உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோட ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. அவங்க ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்க. அவங்களுடைய உள்ளத்தில் அவங்களுடைய பிரசனம் இறங்கட்டும். நீங்கள் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த பயத்தை முற்றிலுமாக மாற்றுங்க. பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இதுவரை செய்த பாவங்கள் முற்றிலும் விலகட்டும். மதுபான பழக்கம் விலகட்டும். அந்த சூதாடுகிற பழக்கம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கண்களின் இச்சைகள், மாமிச இச்சைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாவ அடிமைத்தனம் மாறட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் என்ற பயத்தில் என்ற விடுதலை, இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். புது இருதயம் உண்டாகட்டும். இனி பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடைய வல்லமையின் பிரசனம் இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பூரண விடுதலை. அப்படியே வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து, என்னை தொட்டதற்காய் நன்றி, குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எழும்பின் நடங்க இயேசுவின் நாமத்தில். கைகளை பயன்படுத்துங்க. பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட சகோதரி, நீங்க சுகமானீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்டு நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம்.
அடுத்து அசுத்த ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மந்திர பில்லிசோனிய வல்லமை அழிக்கப்பட ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்டவர்கள் அப்படியே உடைய வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே எனக்கு விடுதலை தாருன்னு கேளுங்க. பயத்தின் ஆவி விலகட்டும், பில்லிசோனிய வல்லமை, மந்திர வல்லமை அழியட்டும். இன்றைக்கு எனக்கு விடுதலை தாருன்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு. இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். பொல்லாத மந்திரவாத பில்லிசோனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், தூங்க விடாதபடி கலங்க பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள், மந்திர கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும். வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி, விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இப்போ உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்க போகிறேன். இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. கடன் பிரச்சனை மாறணும், திருமண காரியம் வாய்க்கணும், கற்பத்தின் கனி உண்டாகணும். ஆண்ட பெண்கள் அப்படியே கர்ப்பப்பையில் கை வைத்துக் கொண்டே ஜெபம் பண்ணுங்க. அல்லது இருதயத்தில் கை வைத்து உங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், திருமண காரியம் வாய்க்கணும், குழந்தை செல்வம் உண்டாகணும், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை தரணும், தடைகள் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன அற்புதத்தை கேட்கிறார்களோ அந்த அற்புதம் நடப்பதாக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஒரு வழி திறக்கப்படுவதாக. வேலைக்கான வாசல் திறக்கப்படட்டும். பிசினஸுக்கான வழி திறக்கப்படட்டும். நஷ்டமடைந்த இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வீராக. அவருடைய வழக்குகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி கொடுப்பீராக. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குழந்தை செல்வம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியத்திற்காக சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அருளும். அற்புதங்கள் நடப்பதாக. ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். அப்படியே கரம் வைத்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லா வலது கரம் வைத்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு நன்றி.